தங்க விலை எவ்வளவு ஏறினா கூட தங்கம் நக்கள் வாங்கிட்டே இருக்கும். ஏன் நினைக்கிறீங்க? அது என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன கம்மியா வாங்கணும்னு தெரியாதா? இல்ல. அதோட லாஜிக் என்னன்னா, அவங்க கோல்டு வாங்குறதுனால அவங்களோட ஃபியூச்சர் எமோஷனல் செக்யூரிட்டி, அதாவது எப்போனாலும் ஒரு ஃபேமிலியில போய் அதை போய் கொண்டு கொடுத்தாலும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அது அவங்களுக்கே ஒரு சந்தோஷமான ஒரு செல்ஃப் வர்த் ஒரு ப்ராடக்டா மாறிடுது. அதே மாதிரி அவங்க எமர்ஜென்சிக்கு ஒரு பேக்கப் பிளான் வந்து கோல்டு தான். சோ இந்த மாதிரி 4 விஷயத்துக்கு தான் மக்கள் எல்லாருமே, எஸ்பெஷலி லேடிஸ் எல்லாமே நம்ம கோல்டு வாங்குறோம். கோல்டு பிரைஸ் ஹையா இருந்தாலும் கான்பிடன்ஸ் ஹை ஆகும். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கோல்டு விலை ஏறுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வீட்டுல இருக்க தங்கத்துக்கு வேல்யூ கூடுது. சோ கோல்டு விலை அதிகமா இருக்குன்னு வாங்காம இருக்கிற மக்கள் தயவு செய்து அதை ஸ்டாப் பண்ணுங்க. கோல்டு விலை எவ்வளவு ஏறினாலும் அந்த கோல்டுக்கு வேல்யூ உண்டு. அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு பெரிய அசெட்டா மாறும்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இதோட என்னோட முக்கியமான விஷயம் என்னன்னா, கோல்டுன்றது ஒரு எமோஷனல் கான்பிடன்ஸ். நமக்கு ஒரு சோசியல் செக்யூரிட்டி. ஓகே, என்னோட கஷ்ட காலத்துக்கு, என்னோட பிரச்சனைக்கு எனக்கு பேக்கப்காக கோல்டு என் வீட்டுல 10 பவுன் 5 பவுன் 20 பவுன் 30 பவுன் 40 பவுன் 50 பவுன் வச்சிருக்கேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. சோ ஓகே மக்களே, கோல்டு ரேட் அதிகமாகும் போது நீங்க நகை வாங்க போறீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1990 எல்லாமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.